பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. அருள்நாதர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த திருநாமத்தினாலே இந்த வார்த்தையின் வல்லமை என்கிற நிகழ்வை தொடர்ந்து பார்க்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய அனைவரையும் நிறைவான சந்தோஷத்தோடு கூட வாழ்த்தி இந்த நிகழ்வுக்கு வரவேற்கிறோம். பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறோம். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த நாளினுடைய நம்முடைய செய்தியின் தலைப்பே கீழ்ப்படிதலும் ஆசீர்வாதமும் இல்லையா? வேதத்தில் வாசிக்கிறோம், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவருடைய சமூகத்தில் எந்த அளவிற்கு நாம் கர்த்தருக்கும் அவருடைய வார்த்தைகளுக்கும் கீழ்ப்படுகிறோமோ அந்த அளவிற்கு ஆண்டவர் அந்த நபரை மேலே உயர்த்தி கொண்டே போவார். இது வேதத்தின் அடிப்படையிலும் நம்முடைய வாழ்வின் காரியங்களிலும் நாம் மிக தெளிவாக பார்க்கிறோம். கர்த்தர் அப்படிப்பட்டவர்களை தான் தேவன் அவர் மூலமாக மகிமைப்பட பயன்படுத்துகிறார். ஆகவே எந்த அளவிற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டுமோ இல்லையா? ஏன்னா நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆண்டவர் ஒரு அருமையான ஒரு வார்த்தை சொல்லுவார். வெளிப்படுத்தின விசேஷத்தை திருப்பி 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, இந்த பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு, ஒருவனும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமாகிய கர்த்தர் சொல்கிறது என்று சொல்லி அவர் சொல்கிறாரு, உன் கிரிகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் நீ என் வசனத்தை கை கொண்டபடியினால் இதோ திறந்த வாசலை உன் முன்பதாக வைக்கிறேன். வசனத்தை கை கொண்டபடியினால் அப்படின்னா நீ வசனத்திற்கு கீழ்ப்படிந்தபடியினால் உனக்கு ஒரு திறந்த வாசலை வைக்கிறேன். அப்படி ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதற்கு அப்படியே கீழ்ப்படிய வேண்டும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கர்த்தரிடத்தில் மேன்மையை பெற்றுக்கொள்ள தேவன் தந்திருக்கிற அருமையான வழி. ஆகவே இன்றைக்கு அந்த கீழ்ப்படிதல் மூலமாக மிகப்பெரிய அற்புதத்தை தேவன் செய்ததன் ஒரு காரியத்தை நாம் இந்த வேத புஸ்தகத்தில் தியானிக்க போகிறோம். ஆண்டவர் நம்மிடத்தில் இந்த வேத புஸ்தகத்தின் அடிப்படையில் நீ இதை செய்யக்கூடாது என்று எவற்றெல்லாம் கர்த்தர் சொன்னாரோ அவர் செய் என்று சொன்னதை எந்த சூழ்நிலையிலும் நாம் செய்ய வேண்டும். ஆண்டவர் செய்யக்கூடாது என்று சொன்னதை எந்த சூழ்நிலையிலும் நாம் செய்யாதபடி அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். இந்த 2 காரியங்களும் எப்போதும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒரு கொள்கையாக வைத்துக்கொள்வோமானால் நிச்சயமாக அவர் நம்மை உயர்த்தவும் ஆசீர்வதிக்கவும் தடையில்லாதபடி எல்லா வாசலையும் திறக்கிறவராக கர்த்தர் இருக்கிறார். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, அது எங்கே பார்க்கிறோம்? யோவான் நற்செய்தி நூலில் 2ஆம் அதிகாரத்துக்குள் வருகிறோம். எல்லாருக்கும் தெரியும், ஆண்டவர் முதலாவது அற்புதத்தை கானாவூர் என்கிறதான அந்த கலிலேயா நாட்டில் உள்ள கொஞ்சம் மலைப்பிரதேசமாகிய செழிப்பான செல்வந்தர் வாழக்கூடிய அருமையான ஒரு பட்டணத்தில் தேவனோட அற்புதங்களை செய்கிறார். வேதம் சொல்லுகிறது, அங்கே வாசித்து பார்க்கும்போது முதலாவதாக 3வது வசனத்தில் திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்று சொன்னார்கள் என்கிற ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். திராட்சரசம் குறைவுபட போகிறது, கொஞ்சம் கொஞ்சமாய் குறைகிறது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அது முற்றிலுமாய் தீர்ந்துவிடும். ஆகவே வேதம் சொல்வதை போல திராட்சரசம் இல்லை என்று சொன்னார்கள். அப்புறம் ஆண்டவர் ஒரு விளக்கம் சொல்கிறாரு, அதுக்குள்ளே ஒரு டைம் உண்டுமா, அந்த நேரத்தில் தான் அதை முடியுமே தவிர என்னுடைய சுய சிந்தையில் நான் செய்துவிட முடியாது. அது பிதாவுனுடைய சித்தத்திற்கு நான் என்னை ஒப்புக் கொடுக்கும் போது தான் நடைபெறும் என்பதை போல கர்த்தர் அவர்களோடு கூட பேசுகிறார். உடனே 5வது வசனத்தில் அவருடைய தாய் அந்த வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றாள் என்கிற ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். இது அருமையான இயேசு கிறிஸ்துவுடைய தாயாராகிய மரியாள் அந்த வீட்டில் உள்ள வேலைக்காரர்களுக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கும் வேதத்தை தியானிக்கிற, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற, இயேசு கிறிஸ்துவோட நன்மை பெற்றுக்கொள்ள விரும்புகிற நம் அனைவருக்கும் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி நீங்கள் செய்யுங்கள். அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். வேறு ஒன்றுமே செய்ய வேண்டாம். பைபிளில் ஆண்டவர் நம்ம என்னெல்லாம் செய்ய சொல்கிறாரோ அதை செய்து கொண்டிருந்தாலே போதுமானது. அற்புதம் நம்முடைய வாழ்க்கையில் தானாய் நடைபெறும் என்பதை இந்த அருமையான வேத வசனம் சொல்கிறது. பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் என்ன செய் என்று சொல்கிறாரோ அதை நாம் செய்கிறோமா? அதை நாம் கடைபிடிக்கிறோமா? அதை செய்ய வேண்டும் என்ற வாஞ்சை நமக்குள் வருகிறதா? ஆண்டவர்
என்ன செய்ய சொல்லுவார் என்பதை முதலாவது ஆண்டவரோடு கூட நெருங்கி ஜீவிக்க வேண்டும் என்ற உணர்வோடு கூட ஜெபத்திலும் வேத தியானத்திலும் எங்களை முற்றிலுமாய் கர்த்தருக்கு அர்ப்பணித்தவர்களுக்கு மாத்திரம்தான் அவர் நம்ம என்ன செய்ய சொல்கிறார் என்பது புரியும். இன்றைக்கு ஒரு சாதாரண ஒரு கிறிஸ்தவனாக இருந்து நான் ஆலயத்துக்கு போகிறேன், நான் ஆளுக்கள் காணிக்கைகளை கொடுக்குறேன், ஆராதனையில் கலந்து கொள்கிறேன், ஆண்டவரை நன்றாக தொழுதேன், வீட்டிற்கு வந்து விட்டேன் என்று தன்னுடைய சில சொந்த காரியங்களையே பார்த்து கொண்டு அதற்கென்றே கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்களால் தேவன் என்ன செய்ய சொல்கிறார் நம்மை கொண்டு என்பது தெரியாது, புரியாது. ஏனென்றால் இன்னொரு மனிதன் செய்ய சொல்வதை வைத்து நாம் ஆண்டவருக்கு எதையுமே செய்ய முடியாது. ஆண்டவருக்கு எதை செய்ய வேண்டும் என்பதை அவர்தான் நம்மிடத்தில் சொல்ல வேண்டும். நாம் தான் அவரிடத்தில் கேட்க வேண்டும். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் இல்லையா? பவுலடிகள் கேட்டார் இல்லையா? அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரத்தை திரும்பி பார்க்கும்போது தமஸ்கு வீதியில் ஆண்டவர் அவரை சந்திக்கும் போது ஆண்டவரிடத்தில் கேட்ட ஒரே ஒரு வார்த்தை என்ன சொல்லுகிறார்? அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் அவன் நடுங்கி திகைத்த ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் என்றான் என்று சொல்லி பார்க்கிறோம். நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன், எதற்காக என்னை அழைத்திருக்கிறேன், எதற்காக என்னை ரட்சித்தீர் என்பதை நாம் வாஞ்சியோடு கூட கேட்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவருக்காக, நமக்காக இரத்தத்தை சிந்தி மீட்டெடுத்து நம்முடைய இரட்சகருக்காக எதையாவது நாம் செய்ய வேண்டும், எதையாவது இந்த பூமியில் சாதிக்க வேண்டும், எதையாவது அவருடைய நாமத்திற்காக நாம் மற்றவர்களுடைய வித்தியாசமாக செய்து அவருடைய பிள்ளைகள் என்பதை நாம் நிரூபிக்க வேண்டும். ஏனென்றால் கர்த்தரே சொல்லியிருக்கிறார், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே அவருக்காக எதையாவது மற்ற ஜனங்களை விட சிறப்பாக நான் செய்து அவருடைய நாமத்தை மைமைப்படுத்த ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற உணர்வு நமக்குள் இருக்க வேண்டும். அப்படி இருக்கிறவர்கள் தான் நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் என்பது கேள்வியை கேட்பார்கள். அவர்களுக்கு தான் தேவன் தம்மை என்ன செய்ய அழைத்தார் என்பதை வெளிப்படுத்துவார். அவர்கள் மூலமாக தான் தேவனுடைய நாமம் மகிமைப்பட முடியும். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, வெறுமையான ஒரு சாதாரண உலக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருப்போமானால் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றவே முடியாது. ஆகவே வேதத்தில் வாசித்து பார்க்கும்போது பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, அவர் என்ன செய்ய சொல்கிறாரோ அதை நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லி அந்த தாயார் சொல்லிவிட்டார். யாரை பார்த்து? வேலைக்காரர்களை பார்த்து. நீங்கள் நல்லா கவனிங்க, அந்த வேலைக்காரர்களுக்கு அங்கே ஒரு முக்கியத்துவம் இருந்தது. இந்த வேலைக்காரர்கள் இடத்துல பந்தி விசாரிப்புக்காரர்கள் வேறு, அந்த வீட்டுக்கு வந்த விருந்தினர்கள் வேறு, வீட்டுடைய அந்த சொந்தக்காரர்கள் அவர்கள் வேறு, மணவாளனுடைய சொந்தக்காரர்கள், மணவாட்டியோட சொந்தக்காரர்கள் சொல்லி நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல முக்கியத்துவம் யார் பெறுகிறார்கள் என்று சொன்னால் வேலைக்காரர்கள் முக்கியத்துவம் அடைகிறார்கள். நல்லா கவனிங்க, இது ஆண்டவருடைய மிகப்பெரிய ஒரு காரியம். ஆண்டவர் தம்முடைய நாம மகிமைக்காக மிக பிரபலமான படித்த பெரிய அறிவு படைத்தால்தான் பயன்படுத்த முடியும் என்பது இல்லை. சாதாரண வேலைக்காரர்களை சாதாரணமாக சொன்னபடி கீழ்ப்படியுள்ள போதும் அவருக்கு. மற்றபடி வல்லமை எல்லாம் கர்த்தருடையது, அந்த வரங்கள் எல்லாம் கர்த்தருடையது. அவர் நினைத்தால் யாரை வேண்டுமானாலும் வரங்களில் நிரப்பலாம். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பவுலடிகளுடைய பொறுத்த வரையிலும் அவருடைய பெயரை வெளிப்படுத்த வேண்டுமானால் டாக்டர் பால் PhD என்று போட வேண்டும். அவருடைய பெயர் அப்படி தான் போட வேண்டும். ஏனென்றால் அவர் பாண்டித்துவம் பெற்றவர், அவர் சிறப்பான கல்வி கற்றவர், அது மாத்திரமல்ல முனைவர் பட்டம் பெற்றவர். அவர் தான் பெற்ற முனைவர் பட்டத்தையும் தனக்கிருந்த செல்வாக்கையும் தனக்கிருந்த எல்லா பெருமைகளையும் அற்பமாக குப்பமாய் விட்டுவிட்டார். மறுபடியும் சொல்கிறேன், இன்றைக்கு அவரை குறித்து வேதத்தில் சொல்லப்பட வேண்டுமானால் டாக்டர் பால் PhD என்று போட வேண்டும். ஆனால் அவர் எல்லாவற்றையும் குப்பையாக விட்டுவிட்டார். எனக்கு அது தேவையில்லை, எனக்கு இனிமேல் அது தேவையில்லை, எனக்குள் கிறிஸ்து வாழ்ந்தால் மாத்திரம் போதும் என்ற வாழ்க்கையை வாழ்கிறார். ஆகவே இந்த இடத்தில் பாருங்கள், ஆண்டவர் அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று வேலைக்காரரிடத்தில் தான் சொன்னார். அந்த குடும்பஸ்தரிடத்தில் சொல்லவில்லை, அதற்குரிய ஜனங்கள் சொல்லவில்லை, அங்கே வந்திருக்கிற பெரிய கணம் பொருந்த மனிதரிடத்தில் அவர் பேசவில்லை, வேலைக்காரர்களை பயன்படுத்தினார். அவருக்கு நல்லா தெரியும், இவர்கள்தான் நான் சொன்னபடி செய்வார்கள், இவர்கள்தான் நான் சொன்னதை நிறைவேற்றுவார்கள். ஆகவே வேலைக்காரரை நோக்கி சொன்னார்கள். இப்போது ஆண்டவர் சொல்கிறாரு 7வது வசனத்தில், அவர் வேலைக்காரரை நோக்கி. நல்லா கவனிங்க, வேலை செய்கிறவர்கள். அங்கே அந்த எடுபடி வேலை செய்கிறாங்களே சாதாரண ஜனங்கள். ஒருவேளை தேங்க வா அப்படின்னா வரணும், இந்த இதை எடுத்துக்கொண்டு அங்கே வை அப்படின்னு சொன்னால் எடுத்துக்கொண்டு வைக்கணும், இல்லை அந்த இன்னாரை கூட்டிகிட்டு வானா கூட்டிகிட்டு வரணும். இப்படி ஏவுதலின் அடிப்படையில் வேலை செய்வதற்கு இருந்த இந்த சாதாரண ஜனங்கள். நல்லா புரிந்துக்குங்க, ஆண்டவருடைய வழி நடத்தல் எப்போதுமே கொஞ்சம் ஆழமாய் நீங்கள் சிந்திக்கும் போது தான் பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, அது நம்முடைய வாழ்க்கையில் தேவன் எவ்வளவாய் நம்மை நேசித்து நம்மை உயர்த்தியிருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும்.
ஆண்டவர் இவ்வளவாய் நம்மை சமுதாயத்தில் கனப்படுத்துகிறார் என்று சொன்னால் ஒன்றுக்கும் உதவாத நம்மை தான் கர்த்தர் கனப்படுத்தி இருக்கிறார் மற்றவர்கள் கண்களுக்கு முன்பதாக. அதை நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ ஆண்டவர் வேதம் சொல்கிறது, இயேசு வேலைக்காரரை நோக்கி தண்ணீரை நிரப்புங்கள் என்றார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஏனென்றால் அந்த 6வது வசனத்தில் யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கிற முறைமையின்படியே அங்கே 6 கற்சாடிகள் இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த கற்சாடிகள் அருகில் இருக்கிற வேலைக்காரர்கள் யார் தெரியுமா? இந்த வேற யாராவது விருந்தினர்கள், அவர்கள் எஜமானுடைய அழைப்பை ஏற்று வருகிறவர்கள் யார் வந்தாலும் சரி, இந்த கற்சாடிகளில் இருந்து அவர்களுடைய கால்களுக்கு தண்ணியை ஊற்றி, அதன் பிறகு அவருடைய கைகளில் தண்ணிகளை ஊற்றி, இன்னும் அவர்கள் தங்களை சுத்திகரிப்பதற்கு எங்கெல்லாம் தண்ணி ஊற்ற வேண்டும் என்று சொல்கிறார்களோ அங்கெல்லாம் தண்ணியை ஊற்றி, அவள் துடைப்பதற்குரிய அந்த டவல் என்று சொல்கிறோம் இல்லையா, துடைக்கிற துணிகள், அதை கொடுத்து அவர்கள் சுத்தம் பண்ணின உடனே அதை வாங்கி அதை பத்திரப்படுத்தி வைக்கக்கூடிய, இந்த வேலை செய்யக்கூடிய சாதாரண, ஒருவராலும் மதிக்கப்படாத, ஒருவராலும் கனப்படுத்தப்படாத அந்த வேலைக்காரர்கள் அவர்களை நோக்கி தான் ஆண்டவர் பேசுகிறார். அவர் என்ன சொல்கிறார்? வேலைக்காரர் நோக்கி, அந்த தொட்டியில் எல்லா ஜனங்களும் தங்களை சுத்திகரிப்பார்களே, நீங்கள் ஜனங்கள் வரும்போது நீங்கள் எல்லாருக்கும் தண்ணீர் ஊற்றுவீர்கள் இல்லையா, அந்த தொட்டிகளை தண்ணீர்னால் நிரப்புங்கள் என்று சொல்லி சொல்கிறார். நல்ல கவனிங்க, இதில் மிக முக்கியமான காரியம் என்ன சொன்னால், நான் பெரியவன், நான் அறிவாளி, நான் படித்தவன் என்று சொல்கிறவனிடத்தில் உண்மையிலே இந்த வேலையை சொன்னால் அவன் அதை செய்ய மாட்டான். ஏனென்றால் நாங்கள் எதிர்பார்ப்பு திராட்சை ரசம், நீ அந்த சாதாரண சுத்திகரிக்கும் படியாக தெருவின் ஓரத்தில் வைக்கப்பட்டிருக்கிற அந்த புறக்கணிக்கப்பட்ட பாத்திரத்தில் தண்ணீர் ஊட்ட சொல்கிறீரே, உமக்கு அறிவு இருக்கிறதா என்று கேட்பான். ஒருவேளை நான் பெரிய அறிவாளி என்று சொல்கிறவன் இப்படி தான் கேட்பான். ஏனென்று சொன்னால், இதுவரையிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதத்தையும் செய்யவே இல்லை. இதுவரையிலும் அவர் அற்புதத்தை செய்யக்கூடியவர் என்பதை வெளிப்படுத்தவே இல்லை. யாருக்கும் இவர் ஒரு தேவகுமாரன் என்பது தெரியவே தெரியாது. மரியாளாகிய தாயாருக்கு மாத்திரமே தெரியும் இவர் தேவகுமாரன், மற்ற யாருக்கும் தெரியாது. அற்புதம் நடக்கும் என்று யாரும் எதிர்பார்க்கவும் இல்லை. ஏதாவது ஒரு வழியில் அந்த திராட்சரசத்தை ஏற்பாடு செய்வார்கள் என்று சொல்லி உலக பிரகாரமாக தான் சிந்தித்து கொண்டிருந்தாலே தவிர, பரத்திலிருந்து தேவ வல்லமையினால இந்த காரியம் நடக்கும் என்று ஒருவருக்கும் தெரியவே தெரியாது. ஏனென்றால் இது இயேசு கிறிஸ்துவின் முதலாவது அற்புதம் நமக்கு நன்றாக தெரியும். ஆகவே வேறு யாரிடத்தில் சொன்னாலும் தண்ணீர் நிரப்பவே மாட்டார்கள். தங்கள் கௌரவத்தை பார்ப்பார்கள், தங்களுடைய மேன்மையை நினைப்பார்கள். இதெல்லாம் அப்படி செய்வது முட்டாள்தனம் என்று சொல்லுவார்கள். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் ஏதாவது ஒரு காரியத்தை உங்களிடத்தை செய்ய சொன்னால் மறு கேள்வி கேட்காதபடி நம்முடைய ஞானம், நம்முடைய அறிவு, நம்முடைய திறமை எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு கர்த்தர் சொல்வதை அப்படியே செய்வீர்களானால் நீங்கள் மேன்மை அடைவீர்கள். கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே செய்ய வேண்டும். பல வேளைகளிலே இது நமக்கு எதிர்மறையாக காணப்படும். ஏனென்றால் இங்கே திராட்சரசத்திற்காக எதிர்பார்க்கும் போது, சாதாரண தண்ணீர் நிரப்பென்று சொல்லும்போது அது எதிர்மறையான காரியமாக இருக்கிறது, நெகட்டிவாக இருக்கிறது இல்லையா? ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறோ அதை செய்ய வேண்டும். ஏனென்றால் கர்த்தர் எப்போதுமே நேரடியாக சில காரியங்களை செய்து விட மாட்டார். அவர் நம்முடைய விசுவாசங்களை சோதிக்கும்படியாக அல்லது நம்முடைய கீழ்ப்படிதலின் குணங்களை சோதிக்கும்படியாக கர்த்தர் சில வேளைகளிலே எதிர்மறையாக செய்ய காரியங்களை செய்ய சொல்வார். அங்கே நாம் என்ன கிரியை செய்கிறோமோ அதன் அடிப்படையில் தான் முழுமையாய் கீழ்ப்படுகிறோமா அல்லது ஒரு கடமைக்காக கீழ்ப்படுகிறோம் என்பதையும் கர்த்தர் பார்ப்பார். பல வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம மேன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் பெறாமல் இருப்பதற்கு ஒரு கடமைக்காக கீழ்ப்படுகிறோம், அல்லது ஒரு கடமைக்காக ஊழியங்களை செய்கிறோம், அல்லது ஒரு கடமைக்காக மற்றொரு முன்பதாக நானும் ஒரு கிறிஸ்தவன் என்பதை காட்ட வேண்டும் என்பதற்காக நாம் சில வேளையில் கிறிஸ்தவர்களாக வாழ்கிறோமே தவிர, முழு தேவனுடைய வார்த்தையின் கீழ்ப்படிதலுக்கோடு நாம் வாழ்வது மிக மிக அபூர்வமாக இருக்கிறது. பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அதற்காக சோதிப்பார். ஒரு மனிதன் ஒரு அருமையான ஒரு கார்டனுக்கு போன இடத்துல அங்கே அருமையான ஒரு ரோஜா செடி நின்றது. அதில் நிறைய வண்ணத்து பூச்சிகள் உட்கார்ந்தது. அந்த அழகான ரோஜா செடியும் அதன் மேல் இருக்கிற வண்ணத்து பூச்சியும் பார்த்த உடனே, பட்டர்ஃப்ளை பார்த்த உடனே இவனுக்கு ரொம்ப சந்தோஷம். நானும் இதை போல வைக்க வேண்டும் என்று சொல்லி, இது ஒரு கதை தான், நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இதை வைக்க வேண்டும் என்று சொல்லி கடவுள் இடத்துல கேட்டானாம், கடவுளே எனக்கு விதமாக ஒரு அழகான செடியும் அதன் மேல் பறக்கும் வண்ணத்து பூச்சி கொடுங்கள் என்று கேட்டானான். கர்த்தர் அவனிடத்தில் ஒரு முள்ளு குச்சி, ஒரு கம்பும் ஒரு எருக்கலை செடியும் கொடுத்தாராம் ஆண்டவர். இது ரெண்டையும் கொண்டு போ அப்படின்னு சொன்னாராம். உடனே அவன் கேட்டானா, இது எதுக்கு ஆண்டவரே? நான் கேட்டது அருமையான ஒரு ரோஜா செடி, ஒரு அதன் மேல் இருக்கக்கூடிய வண்ணத்து பூச்சி. நீர் ஒரு சின்ன முள்ளு கம்பையும் ஒரு எருக்கலம் செடியும் கொடுத்தால் அது என்ன நடக்கும் என்று சொல்லி அவன் கொண்டு போய் அதை பக்கத்து வீட்டுடைய தோட்டத்தில் எறிந்து விட்டான். இவன் அதை பயன்படுத்த தோட்டத்தில் எறிந்து விட்டான்.
கொஞ்ச நாட்கள் சென்றது. ஒரு நாள் அவன் பார்க்கும்போது அந்த முள் குச்சியானது ஒரு ரோஜா செடியாக வளர்ந்திருந்தது. அவன் தூர எரிந்த அந்த எருக்கலை செடியானது வளர்ந்து இலை கொடுத்து அதன் கீழ் அருமையான இந்த பட்டுப்பூச்சியினுடைய அந்த பியூப்பா என்று சொல்லக்கூடிய அந்த அது உள்ளே வாழுமே அந்த பட்டு கூண்டுகள் அதுவும் நிறைந்திருந்தது. இவனுக்கு ஒரு சந்தேகம், ஏதோ ஒன்று நடக்கிறது என்று சொல்லி சந்தேகப்பட்டு இன்னும் சில நாட்கள் கழித்து அவன் பார்க்கும்போது அவன் தூக்கி வேண்டாம் என்று எரிந்த அந்த கம்பானது ஒரு அழகான ரோஜா செடியை வளர்ந்து நிறைய பூக்கள் இருந்தது. அந்த எருக்கலை செடியிலிருந்து பட்டுப்புழுக்கள் கூட்டுப்புழுவாய் மாறி, கூட்டுப்புழுவானது பட்டாம்பூச்சியை மாறி அது அந்த செடியில் அழகாய் அமர்ந்திருந்தது. இவன் என்ன கேட்டானோ அது அடுத்த தோட்டத்திற்குள் வளர்ந்து கொண்டிருந்தது. இவன் கொடுத்ததை, கர்த்தர் கொடுத்ததை இதில் வரும் என்று சொல்லி அவன் அதை நிர்விசாரமாக நினைத்து தூக்கி எறிந்து விட்டான். அவன் வரும் என்று நினைக்கவில்லை. இந்த பல வேளைகளில் இதைத்தான் நாமும் செய்கிறோம். இதை செய்தாலும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா, இப்படி செய்தால்தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா, இதற்கும் நான் கேட்பதற்கு சம்பந்தமே இல்லையே என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அதில் தான் தேவன் நம்மை சோதித்து பார்க்கிறார். உன்னுடைய கீழ்ப்படிதல் என்ன, உன்னுடைய அவருடைய வார்த்தைக்கு மதிப்பு என்ன, கீழ்ப்படுகிறார். ஆகவே ஆண்டவர், நான் மறுபடியும் சொல்லுகிறேன், அங்கிருக்கிற பெரியவர்கள் யாரிடத்தில் இந்த வேலையை சொல்லியிருந்தாலும் நிச்சயமாக செய்திருக்க மாட்டார்கள். ஒரு கல்யாண வீட்டில் நடக்கக்கூடிய அந்த ஃபங்க்ஷன் ஆனது ஃபெயில்யூர் ஆகியிருக்கும். ஆனால் ஆண்டு நல்லா தெரியும், நிறைவேற்ற வேண்டுமானால் சொன்னதை செய்யும் கீழ்ப்படிதல் உள்ள வேலைக்காரர்கள் தான் இதை சொல்ல வேண்டும். ஏனென்றால் அவர் பரிபூர்ணமாய் கீழ்ப்படிந்தார்கள். வேதம் சொல்லுகிறது, தண்ணீர் நிரப்புங்கள் என்றார், அவர்கள் அதை நிறைய நிரப்பினார்கள். அந்த வார்த்தை மிக முக்கியமானது. இவர்கள் கடமைக்காக அதை செய்யவில்லை. இவர் சொல்லிட்டாரே, எல்லாருக்கும் முன்னாலும் சொல்லிட்டாரே, வாங்கப்பா நம்ம கொஞ்சம் தண்ணி நிரப்பிடும் என்று சொல்லவில்லை. அப்படி சொல்லி இருந்தால் அவர்கள் ஒரு முக்கால்வாசி அல்லது ஓரளவுக்கு அப்படி தான் நிரப்பியிருப்பார்கள். ஆனால் வேதம் சொல்கிறது அவர்கள் அவை நிறைய நிரப்பினார்கள். அப்படியானால் ஆண்டவர் சந்தோஷப்படும்படியாக நிரம்பி வடியும்படியாக ஊற்றுகிறார்கள். இனி அடுத்த செம்பு அல்லது குடத்தில் ஊற்றினால் வெளியே வடிந்து விடும் அளவிற்கு அந்த அப் டு த பிரிங்க் என்று சொல்வார்கள் இல்லையா, அந்த நிரம்பி வடியும் அந்த விளக்கு, இன்னும் ஒரு சொட்டு ஊற்றினால் அது வெளியே வந்துவிடும். அந்த அளவிற்கு அவர்கள் செய்கிறார். அதுதான் பரிபூரண கீழ்ப்படிதல். இதுதான் பரிபூரண கீழ்ப்படிதல் இல்லையா. எல்லாருக்கும் தெரியும், ரோமர்கள் நிருபத்தில் 4ஆம் அதிகாரத்தில் ஆதிபிதாவாகிய அருமையான ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுகிறது. 17வது வசனத்தில், ரோமர் 4:17, அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவர்கள் இருக்கிறை போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பதாக நம்ம எல்லாருக்கும் தகப்பனானான். அவர் அப்படியே நம்பினார். என நின்ன கீழே தொடர்ந்து நீங்கள் அந்த ரோமர் 17, 18, 19 வாசித்து பாருங்கள். அவன் ஏறத்தாழ 100 வயது உள்ளவனாக இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளோட கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாமல் இருந்தான். ஒரே எண்ணம், தேவன் எனக்கு ஒரு சந்ததியை தருவார், அந்த சந்ததியை பூமியிலே மணலத்தனையாகவும் வானத்து நட்சத்திரங்கள் அலைவும் அவர் அதை பெருகச் செய்வார். அது ஒரு மகிமையான சந்ததி, பூமியில் உள்ள மற்ற சந்ததிகளைப் போல அல்ல. மற்ற சந்ததிகள் உலக பிரகாரம் சந்ததிகள், என்னுடைய சந்ததிகளோ தெய்வீக சந்ததிகள், தேவனுக்கு பிரியமான பிள்ளைகள், தேவனால் உருவாக்கப்படும் பிள்ளைகள், தேவனுடைய சாட்சிகளான பிள்ளைகள். என் சந்ததி உன்னத சந்ததி என்ற அந்த நோக்கத்தோடு கூட அவர் முழுமையாக தேவனை விசுவாசித்தார், தேவனுக்கு கீழ்ப்படிந்தார் என்று நான் வேத புத்தகத்தில் வாசிக்கிறோம். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் ஆசீர்வாதம் பெற்று நம்முடைய சந்ததிகளும் ஆசீர்வாதம் பெற வேண்டுமானால் இந்த மாலை வேளையில் தேவன் சொல்கிறார், உனக்கு தேவை பரிபூரண கீழ்ப்படிதல். இன்றைக்கு ஒரு வசனம் உங்களுக்கு நிறைய வருகிறது என்று சொன்னால், ஒருவர் ஏதாவது ஊழியக்காரர் சொல்லலாம். இன்றைக்கு நிறைய மீடியாக்கள் இருக்கிறது, காலையில் யூடியூப் ஆரம்பிப்பீங்க, நிறைய பேர் பிரசங்கம் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு வசனம் தேவன் உங்களுடைய இருதயத்தை தொடும்படி சொல்வாரானால் அதற்கு அப்படியே கீழ்ப்படியுங்கள். அல்லது அந்த தினத்தின் வேத தியானத்தை நீங்கள் ஒழுங்காய் வாசிக்கிற தியானத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள், அந்த வசனத்துக்கு அப்படியே கீழ்ப்படியுங்கள். என்னை பொறுத்தவரையிலும் நான் ஒரு காரியத்தை ஏற்றுக்கொள்வேன். என்னவென்று சொன்னால், வேதத்தில் எங்கெல்லாம் வேத வசனம் நீ என்று சொல்கிறதோ அது தேவன் என்னிடத்தில் நேரடியாய் பேசுவதாக நான் ஏற்றுக்கொள்வேன். ஒருவேளை நீ ஆசீர்வதிக்கப்படுவேன் என்று சொன்னால் நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். நீ பாவம் செய்கிறாய் என்று வேதம் சொன்னால் நான் உடனே என்னை தேவனுக்கு முன்பதாக என்னை ஏதோ தேவன் சுட்டி காட்டுறது என்பது என்று உணர்ந்து அதை சரி செய்து கொள்ள முயற்சி செய்வேன். ரெண்டும் வரும். நீ ஆசீர்வாதம் இருப்பாய் என்று சொல்லி வரும், நீ தவறு செய்தாய் என்று சொல்லி வரும். அந்த நீ என்கிற ஒவ்வொரு சொல்லும் தேவன் நம்மை நீ இதை செய் என்று சொல்வதற்காக பயன்படுத்தக்கூடிய வேத வார்த்தைகள். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, விதமாக வேதம் சொல்லும்போது வேதம் சொல்லுகிறது நிரப்புங்கள் என்றால் அவர்கள் நிறைய நிரப்பினார்கள். இது பரிபூரண கீழ்ப்படிதலை சொல்கிறது. பரிபூரண கீழ்ப்படிதல், அதற்கு மேலே எதுவுமே இல்லை இல்லையா.
நீங்கள் இதை குறித்து வாசித்து பார்க்கும்போது இந்த தானியேல் 1-8 சொல்லும்போது, தானியேல் ராஜாவினுடைய போஜனத்தினாலும் அவன் பானமனு திராட்சை ரசத்தினாலும் தான் தீட்டுப்படக்கூடாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி அவன் அந்த பிரதானிகள் தலைவனிடத்தில் தயவு கேட்டான் என்று வேதம் சொல்கிறது இல்லையா? அப்படினால் அவர் 100% தேவனுக்கு விரோதமாய் செயல்படக்கூடாது என்று ஒரு தீர்மானம் பண்ணிவிட்டார் அவர். ஆகவே தான் அந்த 10 நாட்களிலே இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் தானியேலுடைய அவருடைய நண்பருடைய வாழ்க்கையில் நடந்தது. மற்ற எல்லாரையும் விட மிகவும் ஃபேக்டியாக, ஒருவேளை கொழுப்பாக சாப்பிட்டவர்களை விட வெறும் காய்கறிகளை சாப்பிட்ட, மரக்கறிகளை சாப்பிட்ட, வெறும் பச்சை தண்ணீரை கொடுத்த இவருடைய முகங்கள் களை உள்ளதாகவும் சரீரம் புஷ்டி உள்ளதும் மாற வேண்டுமானால் அந்த பரிபூரண கீழ்ப்படிதலும் பரிபூரண நம்பிக்கையுமே காரணம். இவர்கள் பரிபூரணமாக கீழ்ப்படித்தார்கள், நிறைய நிரப்பினார்கள். போகட்டும், வேதம் சொல்லுகிறது. அடுத்து அவர்கள் என்ன சொல்கிறார் ஆண்டவர்? வேதம் சொல்லுகிறது 8வது வசனத்தில், அவர்களை நோக்கி இப்பொழுது மொண்டு பந்தி விசவர்கள் கொண்டு போய் கொடுங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். ஊற்றுங்கள் என்று சொன்னார்கள். பரிபூர்ண கீழ்ப்படிதலோடு கூட நிரம்ப ஊற்றினார்கள். இப்பொழுது கொண்டு போங்கள் என்று சொல்கிறார். இப்போதாவது ஆண்டவரே தண்ணியாக தானே இருக்குது, இதை கொண்டு போய் நாங்கள் அங்கே என்ன செய்ய? அங்கே போனால் அவங்க எங்களை திட்டுவாங்களே. அங்கே கொண்டு போனோடனே இதாண்டா அந்த வேலைக்கார புத்தியை காட்டிட்டீங்களே, இந்த கீழ்த்தரமான புத்தியை காட்டிட்டீங்களே என்று எங்களை சொல்வார்களே. தண்ணியெல்லாம் ஆண்டவர் கொண்டு போக சொல்லிங்க என்றவர்கள் எதிர்பேசவில்லை. பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த வேலைக்காரருடைய அந்த கேரக்டர் இந்த அதிகாரத்தில் இருக்கிறதே யோவான் 2ஆம் அதிகாரத்தில் சூப்பர் கேரக்டர். இது நீங்களும் நானும் கடைபிடிக்க வேண்டிய குணாதிசயங்கள், நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஏராளமான காரியங்களை இந்த வேலைக்காரர்கள் மூலமாக கர்த்தர் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார். நீ நன்றாக இருக்க வேண்டுமானால் இந்த வேலைக்காரருடைய கீழ்ப்படிதலும் அவருடைய அர்ப்பணிப்பும் நமக்கு தேவை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தான் அங்கே வேலைக்காரர்கள் எழுதப்பட்டிருக்கிறது. வேற பந்தி விசாரிப்புக்காரனை பெரியவனைலாம் ஆண்டவர் கூப்பிடவே இல்லை. அவங்கெல்லாம் பெரிய மனிதர்களோடு பேசிக்கொண்டு பெரிய காரியங்களை பார்த்து கொண்டு இருப்பார்கள். ஆனால் ஆண்டவர் அந்த வேலைக்காரர்களை பயன்படுத்துகிறார் பாருங்கள். இப்போது மொண்டு கொண்டு போங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா? வேதம் சொல்கிறது கொண்டு போனார்கள். ஊற்றுங்கள் என்று சொன்னால் பரிபூர்ணமாக நிரம்புறவனை ஊற்றினார்கள். கொண்டு போங்கள், கொஞ்சம் கூட சிந்தாமல் அழகாக கொண்டு போகிறாங்க. கொஞ்சம் கூட அது கீழே விழாதபடிக்கு மிக அருமையான கீழ்ப்படிதலோடு கூட. ஏனெனில் இன்னொன்று காரியத்தையும் சொல்கிறேன், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ப்ளூரல், வேலைக்காரர்களின் ஒரு மனிதன் அல்ல. அங்கே சிலர் ஒன்றுக்கும் அதிகமாக, ஒருவேளை 5-6 பேர் கூட இருக்கலாம் நம்முடைய கணக்குக்கு. அத்தனை பேரும் ஒரு மனமா? இவர் சொல்லுக்கு கீழ்ப்படி அத்தனை பேரும் ஒரு மனமா? இன்றைக்கு சபையில் கமிட்டியில் இருக்கிறவங்க கூட ஒன்று நம்ம தமிழில் சொல்லுவாங்க, ஒன்றுக்கு மேட்டு இழுத்தா, ஒன்று மேட்டுக்கு இழுத்தா, ஒன்றுக்கு பள்ளத்துக்கு இழுக்கும் இல்லையா? ஒன்று வரப்பில் ஓடும், ஒன்று வயலில் ஓடும், இப்படிலாம் பழமொழி சொல்லுவாங்க. ஆனால் அந்த பாருங்கள், அங்கே வேலைக்கார அத்தனை பேரும் ஒரே மனதோடு கூட. இதுதான் தேவன் எதிர்பார்க்கக்கூடிய காரியம். இன்றைக்கு நம்ம ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா? குடும்பத்தில் அத்தனை பேரும் ஒரே மனதோடு கூட தேவனுடைய வார்த்தைகளை கீழ்ப்படிய வேண்டும். குடும்பத்தில் தாய் கீழ்ப்படிவாள், புருஷன் கீழ்ப்படிய மாட்டான். ஒருவேளை புருஷன் கீழ்ப்படிவான், மனைவி கீழ்ப்படிய மாட்டான். ஒருவேளை பெற்றோர் கீழ்ப்படிவால், பிள்ளைகள் கீழ்ப்படிய மாட்டார்கள். இப்படி பலவிதமான கோணங்களில் இருந்தால் தேவன் குடும்பங்களை ஆசீர்வதிக்கவே முடியாது. அனைவரும் ஒரு மனதோடு கூட பரிபூர்ணமாக தங்கள் குடும்பத்தை தேவனிடத்தில் சரணடைந்து கீழ்ப்படியும் போது பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, பரிபூர்ணமாக கொண்டு போனார்கள். அங்கே பந்தி விசாரிப்பின் கை கொடுக்கும்போது ஆச்சரியமான ஒரு அற்புதம் நடக்கிறது, அதிசயமான அற்புதம் நடக்கிறது. திருமணம் நேர்த்தியாய் நடந்து முடிகிறது. இது உலகம் முழுவதுமான ஒரு அற்புதமான ஒரு காரியமாக இன்றைக்கும் பேசப்படுகிறது. காணா ஒரு கல்யாண வீடு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாலையில் கர்த்தருடைய அன்போடு கூட கேட்கிறார், மகனே மகளே, நான் சாதாரண வேலைக்காரர் தான் பயன்படுத்துவேன். நீ பெரிய காரியங்களை செய்ய மனிதனாக இருந்தாலும் எனக்கு முன்பதாக வரும்போது வெறுமையாக்கி வா, உன்னை தாழ்த்தி வா, உன்னை அர்ப்பணித்து வா. 2வதாக நான் சொல்லுவதற்கு அப்படியே கீழ்ப்படிய வேண்டும், பரிபூர்ணமாக கீழ்ப்படிய வேண்டும், முழுமையாக கீழ்ப்படிய வேண்டும். பாதி ரிசர்வ் வைத்துக்கொண்டு பாதி மேல் உலகத்திற்காக வைத்துக்கொண்டு கீழ்ப்படிந்தால் என்னால் உன்னை ஆசீர்வதிக்க முடியாது. பரிபூர்ணமாக கீழ்ப்படி என்று சொல்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, அற்புதம் நிச்சயமாக நடக்கும். தேவனுக்கு கீழ்ப்படி அன்போடு கூட அழைக்கிறார். தேவனை சந்தேகப்படவே படாதீங்க. பல வேளைகளிலே ஆசீர்வாத குறைவு காரணம் கீழ்ப்படிதல் இல்லை. தேவனுடைய சமூகத்தில் நம்முடைய அர்ப்பணிப்பும் குறைவாக இருக்கிறது. நான் யார்? நான் பெரியவன். அதை விட்டு விடுங்கள், தாழ்த்துங்கள், அர்ப்பணியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாலை வேளையில் பேசினதுக்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் முழு குடும்பமாக பரிபூர்ணமாக உங்களுக்கு முன்பதாக கீழ்ப்படிந்து எங்களை தாழ்த்தி
அர்ப்பணித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். அநேக வேளைகளிலே எங்களுடைய பெருமைகள் எங்களை ஆசீர்வதிக்க முடியாதபடி தடை செய்கிறது. எல்லா பெருமைகளையும் எல்லாவற்றையும் எடுத்து தூக்கி எறிந்து போட்டு உடைய கிருபையின் கருத்தில் எங்களை தாழ்மையோடு வந்து உடைய கிருபைகளை பெற்றுக்கொள்ள அர்ப்பணிக்கிறோம், பொறுப்பேற்றுக்கொள்ளும். இயேசு ரட்சகர் மூலமாக இந்த ஜனத்தை ஆசீர்வதிக்க போகிறக்க நன்றி செலுத்துகிறேன். ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். எனக்கு அன்பானவர்களே, தாழ்மை உயர்த்தும். காட் பிளஸ் யூ ஆல்.